சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தலை ஒன்றுமே இல்லை, எல்லாருமே இங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே ஏகேயா தான் வந்திருக்காங்க. ஓகேவா? ஏகே மட்டும்தான் இங்கே எல்லாமே. ஓகேவா? ஏகே இல்லைன்னா இங்கே எவனுமே இல்லை. ஆதிக்கு அவன் யார் பிடிக்கிறவனா ஒரு ஆளே இல்லை. டேரக்டர் ஓகே, அவனுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. அவனுக்காக பார்க்க வந்த மக்கள் யார்? அப்போ மக்கள் யார்? மக்கள் தான் எல்லாருமே ஏகேக்காக தான் வந்திருக்கோம். அதனால் நல்ல மனுஷனுக்காக தான் வந்திருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏகேக்காக ஒருத்தங்க 100 பேர் உயிரை கொடுப்பானுங்க. அந்த ஆள் சொன்னார்னா போதும் உயிரே கொடுப்பானுங்க. அவனுக்காக தான் வந்தானுங்க. தவன் வந்தான் அதெல்லாம் மேட்ரு இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏகே ஒருத்தர் தான். டிவிக்கு அது இது விஜய் அது படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர மாசாக இருக்கா ஐயா. விஜயும் எங்கள் ஆள் தான், எங்களோட அண்ணன் தான். விஜயும் எங்கள் அண்ணன் தான், அஜித்தும் எங்கள் அண்ணன் தான். எல்லாருமே ஒன்று தான். ஓகேவா? இந்த கட்சி அது இதுன்றதெல்லாம் மேட்ரே இல்லை. அஜித்தும் ஒன்று தான், விஜயும் ஒன்று தான். அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. 100% ஐம் ஷூர் நான் சொல்கிறேன். எங்கள் அண்ணனுக்காக ஏகே அவ்வளோதான் எங்கள் ஆள். அந்த ஆள் இவ்வளோதாங்க. உயிரை கொடுப்பாங்க இந்த ஆள். நானும் உயிரை கொடுப்பேன், விஜயானனுக்கும் உயிரை கொடுப்போம். எதனால அப்படின்னா அவங்க எங்களுக்கு பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அஜித் அண்ணன் நாங்கள் சொல்லாமலே எங்களுக்காக எவ்வளோ பண்ணுறாரு. அந்த நல்ல மனுஷுக்காக தான் இவ்வளோ கும்பல் இருக்காங்க. சரியா? அந்த கும்பல் தான் இந்த மேட்ரு. இந்த டேரக்டர் மியூசிக் டேரக்டர்லாம் மேட்ரு இல்லை. படத்துக்கு மெயின் தான், ஒத்துக்கிறோம். இந்த கும்பல் எதுக்காக சேர்ந்தது? நம்ம அண்ணன் அஜித்துக்காக தான் சேர்ந்தது. எங்கள் தலைக்காக தான் சேர்ந்தது. யாருக்காக? எங்கள் தலைக்காக தான். அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. உண்மை என்னென்னா எங்கள் ஆளுங்களால தான் ஓடுது. எதனால்? எங்கள் ஆள் ஏகேனால ஓடுது. அந்த ஆள் நல்ல மனுஷுக்காக தான் ஓடுது. அந்த ஆளே வரல. ஏன் வரல? உங்கள் குடும்பத்தை பேருன்ற அந்த ஆள் குடும்பத்தை பேருன்னும் போது நாங்கள் யாரை பார்க்க முடியும்? எங்கள் குடும்பத்தை தான் பார்க்க முடியும். படம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? தலைப்படம்னாலே இதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லை. தலையை பார்க்கறதுக்காக மட்டும்தான் படமே. படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் நம்ம தலையோட நியூ வெர்ஷனை பார்த்துருப்போம். பட் குட் பேட் அக்லியில் பல வெர்ஷனை காமிச்சிருக்காங்க ட்ரெய்லரில். ஸோ அந்த மொமெண்ட்லாம் தேட்டரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி என்ஜாய் பண்ணுவோம். ஸோ மெயினாக ஒரு சில அந்த ரீசன்ஸ்க்காக விண்டேஜ் தலையை பார்க்குறதுக்காகவே எல்லா ரெஃபரன்ஸையும் கொண்டு வந்திருக்காங்கன்றதுக்காகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி என்ஜாய். இது எங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஸோ பார்த்தீங்களே எப்படி இருக்குது. ஸோ மேபி கேர்ள்ஸ் நாங்கள் அங்கே இறங்கி ஆட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் வி ஆர் என்ஜாயிங் தி மூமெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுல பல கெட்டப்பில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கெட்டப்னா அதில் எது? தட் ப்ளூ ஷர்ட் மூமெண்ட். அந்த ரொம்ப லீனாக ஒரு மூமெண்ட்டில் அந்த சீன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த எப்படி இருப்பார் ஸ்க்ரீன்லன்றதுக்காகவே ஆன் ஸ்க்ரீன். ஸோ எப்படி இருக்குன்றதுக்காக ஈகர்லி வெயிட்டிங். எல்லா படங்களை விட இந்த படங்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து இது எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி நாங்கள் தலை படம் வந்து ஜட்ஜே பண்ண மாட்டோம். ஸோ தலை படம் எப்படி இருந்தாலும் வீல் அக்செப்ட் இட். ஸோ இதில் வந்து ரொம்ப மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் அது நடக்கும்னு நம்புகிறோம். கலெக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு? ஆப்வியஸ்லி இட்ஸ் லைக் எல்லாம் லாஸ்ட் மூவியோட பீக்காக தான் இருக்கும்னு ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் இதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஆப்வியஸ்லி எக்ஸீட் பண்ணணும்னு நம்புகிறோம். பயங்கரமாக செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு நம்ம தலையோட படத்துக்கு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? தலை பயங்கரமாக நாங்கள் இருக்கிறோம். வெறித்தனமாக நாங்கள் இதுக்கோசரம் ராவும் பகலும் தூங்காமல் டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்துருக்கிறோம். காட்ஃபாதரு எனக்கு அவர் ரோல் மாடல். எங்கள் ஏகே அவர் நான் பார்க்கணுன்னு வந்துருக்கிறேன். வெறித்தனமாக நாங்கள் செலிப்ரேஷன் இருக்கிறோம். நீங்கள் தியேட்டரு செதற போகுது. தியேட்டரை சூர விட போகணும். சூர அஜித் குமார் சார். ஐட்டன்ஸ் அஜித் குமார் சார். ட்ரெய்லர்லேயே பார்த்தோம். ஒவ்வொரு கெட்டப்பும் அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாரு. அந்த மொமெண்ட்டை தேட்டரில் பார்க்கும்போது என்ன நடக்கும்? தலை தியேட்ரு பிளாஸ்ட்டு தான். தெரிக்க போகுது. யாரும் சீட்டில் உட்கார மாட்டாங்க. ஒவ்வொரு சீனுமே எல்லாம் ஏந்து நிற்க தான் போகிறாங்க. தெரியுதுல்ல? இந்த படத்துக்கு வந்து எல்லா படத்தை விட இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்குன்ற மாதிரி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? தலை படம் எப்பவுமே பயங்கரமாக தான் இருக்கும். ஏகே விண்டேஜ் லுக்கெல்லாம் வராரு. என்ன அது வந்து பிளாஸ்ட்டு தான் ஆக போகுது. சரிங்களா? அவர் வந்தாலே நாங்கள் ரசிப்போம். எங்களுக்கோசரம் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பழைய தீனா
மங்காத்தாலாம் வராரு. டாட்டூ எல்லாம் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்கு. டாட்டூ எல்லாம் போட மாட்டார். அதெல்லாம் டாட்டூ மற்ற எல்லாமே சூப்பராக பண்ணிடுறாரு. அவரோட ஸ்ட்ரென்த்து இன்னும் செம்மையாக இருக்குது பாருங்கள். அது ஒன்று ஆதித்ய ரவிச்சந்திரன் வேற லெவல் பண்ணிட்டார் அவர். மியூசிக்கு சாங்கெல்லாம் பங்கோ. ஏகே சார், அஜித்குமார் சார் வாழ்க. ஐட்டன்ஸ் அண்ணா அதே மாதிரி ஐட்டன்ஸ் அண்ணா சொல்கிறா. ஏகேக்கு சின்னதாக ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன். பாடு. ஜிபியு பாருடா அது ஏகேன்னு யாருன்னு நீ தான் பார்த்து ஐயோ தெரிஞ்சிக்கோ. ஃபேன் பாய் சம்பவம் தரமாதான் இருக்குடா. டானுக்கெல்லாம் டானு எங்க ஏகே தான். ஏகே நம்ம அஜித் படம் குட் பேட் அக்லி ஏகே வேற லெவலில் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இங்கே வந்து இது செலிப்ரேஷன் கம்மி தான். ஏதாவது பேக்ரவுண்ட் யாராவது சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எப்போயுமே வந்து ரோஹினியில் இதோட எக்ஸ்பெண்ட் அதிகமாக இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலிப்ரேஷனு. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எங்களுக்கு. அதனால தான் ஓரமாக வந்துட்டோம். எதனால் செலிப்ரேஷன் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை எப்போயுமே வந்து எல்லாம் தெரியல, போலீஸ் எதனா சொல்லியிருப்பாங்க. அதனால் எதனா ஒரு இஷ்யூ ஆகிருக்கும் போல். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம இதோட அதிகமாக பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவலி நாங்கள் லாஸ்ட் ஒரு 2 படம் வந்து நாங்கள் வெளியில் தான் போய் பார்த்தோம். இங்கே பார்க்கல, ஆந்திராவில் பார்த்தோம். அதனால் இப்போ வந்தோம் ஃபர்ஸ்ட் ஷோ. இந்த செலிப்ரேஷன் கம்மியாக தான் இருக்குது. படம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? படம் வந்து ட்ரெய்லரு டீசரை பார்த்து பயங்கர எக்ஸ்பெக்டிவாக இருக்கும். நல்லா தான் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு போகிறோம். போய் படம் பார்த்தா தான் தெரியும். இல்லை இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. அதனால நம்மளாம் படத்தை பார்த்துட்டு தானே சொல்லணும். அதனால் நல்லா இருக்கும் படம். கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டராக தான் இருக்கும். ஏகேது தரிசனம் பார்த்துட்டு சொல்கிறோம். பிளாஸ்ட் உள்ள பாருங்க நம்ம தான். எதனால பிளாஸ்ட்ன்றீங்க? இத்தனை கெட்ட அதுக்கு செதுக்கி இருக்காரு படத்தை. மாஸ் தான் உள்ள வந்து பாருங்க. ட்ரெய்லர்லேயே பல கெட்டப்பில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது என்ன நடக்கும்? உள்ள வந்து பாருங்க. சொல்கிறதுக்கு இது இல்லை, உள்ள வந்து பாருங்க. அஜித் தான். இப்போ படம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படத்தோட இந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி விமர்சனம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்கறது ஒன்றும் இல்லை. அஜித் நல்லா அந்த ஸ்க்ரீனில் அவர் காட்டணும். ஸ்க்ரீனில் காட்டினா போதும். ஓடுதோ இல்லையோ ஸ்க்ரீனில் காட்டினா போதும். கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் ரிசல்ட் இப்போ தெரியுதில்ல உங்களுக்கு. அதாவது எல்லாருக்கும் போல் எனக்கும் தான் நம்ம வந்து ஒரு பெரிய அஜித் ஃபேனுன்ற ஒரு கர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பண்ணிட்டாரு ஆதிக் சார். ஈஸ் ஒன்லி ஓஜி ஃபேன் தான் சொல்லணும். நான் நிறைய எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் அந்த வாலி லுக்கு, அந்த அமர்கலம் லுக்லாம் பார்க்குறது நிறைய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உள்ளே போகும்போது ஜிவி நல்லா மியூசிக்கல் பண்ணியிருக்காருன்னு பார்த்துருக்கோம். மோஸ்ட் எக்ஸைட்டடாக இருக்குங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் இல்லாத படங்களோட இந்த படங்களில் பயங்கரமான கெட்டப்லாம் பண்ணியிருக்காரு. இதை தேட்டரில் ஸ்க்ரீனில் வரும்போது என்ன நடக்கும்? கண்டிப்பாக பிளாஸ்ட் தான். அது அவங்க இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. தேங்க்யூ. மியூசிக் வைஸ் இந்த படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கும். படமும் ஸ்க்ரீன் பிளேந்து எல்லாமே நல்லா இருக்குன்ற மாதிரியான விமர்சனம் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுமா? கண்டிப்பாக ஷுவர் ப்ரோ. 100%. கிரீடம்லேயே நல்லா பண்ணியிருப்பார். கிரீடம்லேயே நல்லா காம்போ ஒர்க்காக இருக்கும் அஜித் சாருக்கும் ஜிவி சாருக்கும். இந்த படம் அதையும் தாண்டி அவர் வந்து நிறைய இந்த ஆக்ஷன் த்ரில்லருக்கான மியூசிக் கண்டிப்பாக கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஸோ வில் என்ஜாய் இட். தேங்க்யூ. விடாமுயற்சி அது ஒரு தனிப்பட்ட கதை. பட் இந்த படம் இந்த கதை மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும்? கண்டிப்பாக ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கும், ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும், பப்ளிக் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். 100% இருக்கும். இந்த படத்தை விட்டுட்டு நான் துபாயிலே வந்து ஆட்டோட்ரோமில் இருக்க ரேஸை பார்த்துட்டு தான் வரேன். லாஸ்ட் மந்த்து அங்கே துபாயில் ஆட்டோட்ரோமில் ரேஸ் இருந்தது. அதை விட இங்கே சம கூட்டம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மலையாளி க்ரௌடு எல்லாருமே நாங்கள்லாம் சேர்ந்து தவளை சேரப் பண்ணோம் ஆட்டோட்ரோமில். அவர் ரேஸ் வந்து 3rd place வந்தார். அதை பார்த்துட்டு இங்கே இருக்க ரசிகரையும் பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தலைக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியுது. கடல் அலை ஓய்ந்தாலும் அஜித் மீது உள்ள அன்பு அலை என்றைக்குமே ஓயாது. இதுதான் சொல்ல வரேன். இந்த படத்தில் வர ஏதாவது ஒரே ஒரு டைலாக், மாசான டைலாக் இந்த ட்ரெய்லரை பார்த்து தான் ஒன்று மட்டும் சொல்லி தரேன். இல்லை, நிறைய டைலாக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அவரே இன்றைக்கி சம்பவம் செய்ய போகிறாரு. அஜித்தை நான் அங்கே துபாயில் பார்த்ததோட இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதா எனக்கு இன்னும் ஒரு இதுவாக இருக்குது. ஒரு ஃபேன் பாயாக தான் வந்திருக்கேன் நான். படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது தரேன்? ரொம்ப அதிகம் ப்ரோ. அஜித் படத்தில் இல்லாத அளவுக்கு வச்சுருக்கோம். கண்டிப்பாக நம்பிக்கை கண்டிப்பாக அவங்க ஆதிக் பண்ணிவிடுவார். ஷூர்பா. இத்தனை படங்களில் வந்ததை விட இந்த படத்தில் பல கெட்டப்பை கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் என்ன தோணும், உங்களுக்கு என்ன நடக்குங்க? அதான் திரையரங்கம் சதுரன்னு அவங்களே போட்டாங்களே, நாங்கள் சதுர வச்சுருவோம் ப்ரோ. கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கு டபுளாகவே இருக்குது. ஏன்னா ஒரு இது ஃபேன் பாய் சம்பவம். ஆத்விக் வந்து ரொம்ப ஒரு போஸ்டர் ஓட்டுற லெவலில் இருந்து இப்போ டேரக்ட் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக ஒரு போஸ்டர் ஓட்டும் போது எவ்வளோ ஹைப் அவருக்கு அஜித் மேலே இருந்துச்சோ அந்த ஹைப்பை ட்ரிபிள் ஆக்கி அஜித் படத்தை இந்த டைம் இயக்கியிருக்காரு. அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். அவர் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோ அதுக்கு மேலே நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கிறோம்.
ஆக்சுவலாக ஆதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டராக இல்லாமல் ஒரு ஃபேனாக இருக்கும்போது தலையை எந்தளவுக்கு கொண்டாடணுன்ற விஷயங்களை வச்சு செதுக்கியிருந்தார். இதில் பல கெட்டப் வருது, உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று? எல்லா கெட்டப்பையும் உள்ளே வச்சுருக்காரு. எந்த கெட்டப்புன்னு இதாக சொல்ல முடியல. ஆனால் வந்து நம்ம எல்லா கெட்டப்பையும் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு யங் ஸ்டேஜில் ஒரு கெட்டப் காமிச்சிருக்காருல, ஒரு ட்ரெய்லர் கட்டில் வந்து இதெல்லாம் திரும்பி பார்க்குறது, அந்த கெட்டப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். யார் படம் எங்கள் ஒன்று ஆட்டோ தலைனாலே ரோகிணி தான். ஸோ அதனால் வந்து இதில் இந்த கெட்டப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ரொம்ப அழகாக இருக்குது. பயங்கரமான ஃபேனாக இருக்கிறதில்ல, பச்சைலாம் ஒத்துருக்கிறதில்ல. ஃபேனு சொல்லாத வெறியன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். ஆமாம், ஃபேனுன்றது வந்து வேற, வெறியன்றது அதுக்கும் மேலே நான் புரியுதா? நீ படத்துக்கு முன்னாடி இவ்வளோ வைப்பாக இருக்கிறதில்ல, கிட்டத்தட்ட ஸ்க்ரீனில் பல கெட்டப்பில் வர போகிறாரு. ஒவ்வொரு என்ட்ரியும் எந்த மாதிரி இருக்கும்? ஒவ்வொரு என்ட்ரியும் அதுக்கு தாங்க சார் தாங்க முடியாது. ஒரு என்ட்ரி வந்தாலும் 9 என்ட்ரியா தசாவதாரம் கமலுக்கு அப்புறம் நம்ம அவதாரம் தான் அஜித் தான் எடுத்திருக்காரு. பல அவதாரம் எடுத்திருக்காரு. உள்ள காத்துட்டு இருக்கான் பாரு. அந்த அழகு கீடு என்ன எந்த ஆக்டரும் வர முடியாது. பாரு, மனித கடவுள் அஜித்குமார், வெள்ளக்காரன் மனித கடவுள் அஜித்குமார். டைலாக் தலை நம்ம தலையோட மாசான டைலாக் இந்த குட் பேட் அக்லில இருந்து ஒண்ணே ஒன்று தலை. எவ்வளோதான் குட்டாக இருந்தாலும் உலகம் நம்மள பின்னாடி போட்டு வச்சிருக்கேன் பாரு. அது போதும். ஆக்சுவலாக ட்ரைலரே ரொம்ப மாசாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பார்த்துருக்கீங்க நீங்களே. டிக்கெட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். லாஸ்ட் டைமில் வாங்கினேன். ஸோ இதில் நான் ஆக்சுவலாக நேட்டிவ் திருச்சி, ரோகிணியில் தான் பார்க்கணுன்றதுக்காக இந்த டிக்கெட்டை கஷ்டப்பட்டு வாங்கி வந்திருக்கேன். ஸோ மாசாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். குட் பேட் அக்லி தலையோட படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு? பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க. ஆக்சுவலி அப்போலேருந்து ஒரு 10 நிமிஷத்து ஒருக்கா வண்டி ஓட்டும் போது கூட புக் மை சொல்ல 9 மணி ஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆக்சுவலி வந்து விடாமுயற்சி ஒரு ஏ கேட்டகரிக்கான படம் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ் மூவி, ஃபேன்ஸ் செலிப்ரேஷனுக்காகவே எடுத்த படம் இது. அப்படி இருக்கும்போது மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நொந்துருவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 9 மணி ஷோ பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரீன் தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுவுமே 5 மினிட்ஸில் ஃபுல் புக்கிங் அப்படின்னா யோசித்து பாருங்கள். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனுங்கிறதெல்லாம் தாண்டி டிக்கெட் கிடைக்கலன்னா உட்காந்து நடு ரோட்லேயே அழுதுருவோம், அந்த அளவுக்கு இருந்தது. பல கெட்டப்ப நம்ம தலையை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கெட்டப்னா எது? ஆக்சுவலி வாலி மூவியில் ஒரு இது வாயில் போட்டு அப்படி மெல்லும் போது ஒரு ரியாக்ஷன்ஸ் வரும் பார்த்தீங்களா, உண்மையிலே வந்து ஒரு அதாவது ரொமான்டிக்காக ஒரு வைலன்ஸான ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து வேறு யாராலுமே கொடுக்க முடியாது. அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து இந்த படத்தில் திருப்பி பார்த்தது வந்து செம்ம ஹாப்பி. அது ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருவான். ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்காம இருக்க முடியுமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு செம்மையான மாசான டைலாக் ஒன்றே ஒன்று எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து அதில் வந்து இந்த அது அப்படின்னு சொல்லுவார்ல, அது இப்படி போய் இப்படி வந்ததில்ல, அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது.